இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிறப்பையும் அவருடைய வருகையும் நாங்கள் நினைவு கூறுகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்து வசனத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிற போது தேவனுடைய மேலான கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இந்த நாளிலுமாய் யோவானுக்கு எழுதின அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்கள் வாசல்கள் வாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், பாவம் இல்லாதவர், தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். ஏன் நாம் இழந்து போனோம்? நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை இழந்து பாவத்தினால் அக்கிரமங்களால் மரித்து போயிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிதாவின் சித்தத்தின்படி அவர் பாலகனாய் பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவை மரணத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய கடைசித்தின் இரத்தத்தை நமக்காக சிந்தி தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையத்தக்கதாய் அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டாராம். எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்வு! 2024 ஆண்டை முடித்து 25 ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். வாழ்வு தர வந்த இயேசுவை நாம் எண்ணாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மேன்மையும் வராது. அவரே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய தேவன். அவரிடத்தில் வருகிற போது, அவரை விசுவாசிக்கிற போது அவர் நம்முடைய வாழ்வை கட்டுகிறார், நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை காணும்படி செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை பார்க்கிற போது 21 நாள் ஜெபத்தின் 1வது நாள் இன்றைக்கு ஆரம்பம். நாங்கள் 21 நாள் ஜெபத்திலே போய்கொண்டிருக்கிறோம். இந்த 11ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடியும் வரைக்கும், அதாவது நியூ இயர் 1ஆம் தேதி மட்டும் 21 நாள் ஜெபத்தை ஆலயத்திலே ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுப்பது வழக்கம். ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவ கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வருகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களில் இருந்து தேவன் நம்மை காக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவ கருத்தில் உங்களை விட்டு விடுங்கள், தேவ பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பா நன்மையினால கிருபையினால உங்களை சூழ்ந்து கொள்வார். தேவன் ஒரு மனிதனோடு இல்லாவிட்டால் ஒருபோதும் ஜெயமாய் வாழ முடியாது, ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம். பாவத்தில் நம்மை விடுவித்து பரலோக பிதாவினிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க வந்தவர். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நித்தியத்திலே பரலோக வீட்டிலே மகிமையிலே கொண்டே சேர்க்கிறவர். இந்த நாட்களில் சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்பா மேன்மையானதை நன்மையானதை செய்வார். இந்த நாட்களில் தடைகள் உடைக்கப்படத்தக்கதாய் இந்த 21 நாள் ஜெபத்தில் அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல இணைந்து ஜெபிக்க போகிறார்கள். அநேக குடும்பங்களுக்காக மன்றாடி ஜெபிக்க போகிறார்கள். அநேக இந்த இடத்துல தங்களுடைய பிரச்சனைகள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நாம் கூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மேலான மகிமையான காரியங்களை செய்ய போறார். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமாய் இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர், தடைகளை உடைக்கிறவர் நீங்கப்பா. ஆண்டவரை பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு தேவ ஆசீர்வாத நன்மைகள் வெளிப்படுத்தக்கதான் அனுக்கிரகம் செய்யுங்க. யாரெல்லாம் விசுவாசித்து உங்களுடைய சமூகத்தில் ஓடி வருகிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேலான மேன்மைகள் வெளிப்படுத்தக்கதான் அனுக்கிரகம் செய்யும். இந்த வருஷத்தை முடித்து புதிய ஆண்டுக்குள்ள போகிற போது நன்மையினால கிருபையினால பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. பரலோக நன்மைகள் வெளிப்பட
ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் உண்டாயிருக்க அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். சபைகளுக்கு போகாதிருந்தால் எங்களோடு கூடி பாருங்கள். நாம் கூடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக.